எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மிளகு தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், இது மிளகு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டோம், தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டோம், வெங்காயம் எடுத்துக்கிட்டோம், 2 மிளகா, தேங்காய், கடலை, சோம்பு, ஜீரகம், வெந்தயம் லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டோம். இவ்வளோ புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டோம். கரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் அடுப்பு தக்காளி இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ மிளகா சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. மிளகு தக்காளி பழத்தை எடுத்துக்கிறோம். பழம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா பழம் நல்லா வதங்கணும். நல்லா பழம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயமும் அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு, லவங்கம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு கடலையை இதுலேயே சேர்த்துக்கிறேன். வதங்கினது போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு பற்ற வைக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதெல்லாம் போட்டுக்கிறோம். கலந்துக்கிறோம்.
இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, கடலைப்பருப்பு இது வெங்காயம் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளியை ஊற்றுறோம். மஞ்சள் சேர்த்துக்கணும். உப்பு போட்டு வரும். கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் புளி வந்து ஊற்றி வச்சு கொதிக்கிட்டு கொஞ்ச நேரம் கடலை தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணும். பூண்டு ஒரு 3 பல்லு சேர்த்துக்கலாம். இப்போ கடலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். சாந்தெல்லாம் இப்போ வந்து பெருங்காயம் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு சும் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு குழம்பு. வந்து நீங்கள் பழத்தை அப்படியே கூட வதக்கி குழம்பு வைக்கலாம். ஆனால் வந்து மேலே வந்து பச்சை பச்சையாக முட்டை முட்டையாக தெரியும். வதக்கி இப்படி வச்சுக்கிட்டா பாருங்க குழம்புல வந்து எதுவும் பழமே தெரியாது. அதுக்கு தான் வதக்கி அரைச்சி எடுத்துக்கிறது. மிளகா தக்காளியை அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து. இப்போ வந்து சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம்.